நிச்சயமாக இந்த 2026 அசட்டு சேப்பானா அசட்டை விற்பானா ரெண்டுமே இந்த ராசி தான். ஒன்றை விற்கும், இன்னொன்றை வாங்கும். சொத்து சேர்க்கக்கூடிய அம்சம் உண்டு, ஆனால் கடன் வாங்கி சேர்க்கும். அப்போ பூர்வீக சொத்து, இறந்தவர் சொத்து ஈஸியாக சேர்த்துரும். அப்போ பழைய வீட்டை ஆல்ட்ரு பண்ணி வைக்கிறது ஈஸியாக மாற்றிடும். புது முயற்சி கொஞ்சம் சுணக்கமாக இருக்கும். அப்போ இந்த ராசி சொத்து சம்மந்தப்பட்டு செகண்ட் ஹேண்டு சம்மந்தப்பட்டது அனைத்தும் சக்ஸஸ் ஆகிக்கொண்டே இருக்கும். புது முயற்சிகள்லாம் தடையாகி கொண்டே இருக்கும். அப்போ இந்த சொத்து சுகங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. இப்போ இந்த ராசிக்கு ஜூனுக்கு பின் குரு 12ஆம் இடத்துக்கு வந்துடும். அப்போ என்ன சொல்கிறார், நீ விரயம் பண்ணி தான் உன்னை வைப்பேன் பார், கையில் காசு தங்க விட மாட்டேன்னு குரு பகவான் அவ்வளோ தீர்க்கமாக இருப்பார். அப்போ தான் இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், லோன் போட்டு பண்ணணும், வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது பண்ணணும், நகை ஆபரணங்கள் பண்ணணும். நேராக இந்த ராசி நிறைய பேர் இன்சூரன்ஸ் போட்டுருவாங்க, ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டுருவாங்க. எல்லாம் ஜூனு 2க்கு மேலே இதெல்லாம் சேர்த்துக்கிட்டே வந்தால் இந்த இயர் எண்டில் கையில் விரயமாகாமல் கையிருப்பு பணம் இருந்துடும். ஷேர் மார்க்கெட்டில் இந்த ராசி போக வேண்டாம். எம்எல்எம் ஸ்கீம் சொல்லுவாங்க, எம்எல்எம் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, அது வேண்டாம். நிறைய பேர் இந்த கிராமத்து பக்கம் இருக்கிறவங்க இந்த கோழி சண்டை, இந்த ரேக்லா ரேஸு பந்தயம் கட்டி அது விரயம் பண்ணிகிட்ருக்கீங்க, அது வேண்டாம். லாட்ரி சீட்டு எனக்கு யோகா கொடுத்துன்னு வாங்கிட்டுருக்கீங்க, அது வேண்டாம். இதெல்லாம் ஓப்பனாக இந்த ராசிக்கு இப்போ செட் ஆகலை. உழைப்பே உயர்வை தரும்னு புரிஞ்சுக்கோங்க. வேறு கேள்வினா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பதில் தரோம்.